அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்மளோட குரான் கிளாஸ்ல 7th கிளாஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 6 கிளாஸ் பார்த்திருக்கோம். 6 கிளாஸ்ல குரானை எப்படி எல்லாம் அணுகணும் அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். எப்படி எப்படிலாம் நம்ம குரானை அணுகணும் சொல்ல முடியுமா? வரிசையா அப்படியே லைனா சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்த்தோம்? குரானை எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். குரானை தமிழ்ல படிக்கணும். அடுத்து எப்படி பார்த்தோம்? நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும். குரானை படிக்கும் போது அமைதியான சூழ்நிலையில படிக்கணும்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? குரானுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். சரணடையணும், பணிவோட குரான் என்ன பண்ணணும், குரான் அணுகணும்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? குரானை எப்படி பார்த்தோம்? முன் முடிவுகள் இல்லாம ஒரு முடிவை நம்மளே எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, குரான்ல அந்த ரிசல்ட்டை நம்ம தேடக்கூடாது அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? குரான செவி தாழ்த்தி கேட்கணும். குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், குரானுடைய வசனங்களை கவனமா செவி தாழ்த்தி கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இத்தனை லைனும் என்ன பண்ணிருந்தோம், அந்த 6 கிளாஸ்ல நம்ம இத்தனை பண்புகளையும் பார்த்திருந்தோம். இப்ப நம்ம அடுத்ததா என்ன, எப்படி குரான் அணுகணும், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தாழ்மை, அதாவது பணிவா அணுகிறது, முன் முடிவு இல்லாம அணுகிறது, கால சூழ்நிலைகளை சரியான முறையில பீஸ்ஃபுல்லான மைண்டோட நல்ல சூழ்நிலைகள், நல்ல அமைதியான சூழ்நிலைகளை குரானை படிக்கணும். அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். சும்மா ஏனதானு சரி ஏதோ படிப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, படிக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு முடிவு இது சொல்லும், குரான் நம்மளுக்கு ஒரு முடிவு சொல்லும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். சரியா? அதே மாதிரி குரானை நம்ம 2 காரணத்துக்காக ஓதுறோம். எதுக்காக ஓதுறோம்? குரானை எதுக்கு ஓதுறோம்? ஃபர்ஸ்ட் காரணம் சொல்லுங்க பாப்போம். குரான் ஏன் ஓதுறாங்க? வீட்டுல எல்லாம் குரான் ஓதுறோம்ல, ஏன் ஓதுறோம்? என்ன கிடைக்கும்னு ஓதுறோம்? நன்மை கிடைக்கும் ஓதுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? குரானை ஓதுனா நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கும் ஒரு 10 நன்மை கிடைக்கும், நன்மைக்காக ஓதுறோம். 2வது எதுக்காக ஓதுறோம் அப்படின்னா, முடிவை எதிர்பார்த்து ஓதுறோம். முடிவுனா என்ன? எதை பத்தின முடிவு? என்ன முடிவு? நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகள். இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனையோ, இல்ல நம்மளுக்கு ஒரு மன கஷ்டமோ, இல்ல நம்மளுக்கு ஒரு தேவைகளோ வரும்போது நம்ம என்ன பண்ணணும், குரான் அணுகணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும், முடிவை எதிர்பார்த்து அணுகிறது தான் குரானை 2 விதத்துல அணுகிறது. ஒண்ணு நன்மையை எதிர்பார்த்து அணுகிறது, 2வது முடிவை எதிர்பார்த்து அணுகிறது. இப்போ நம்ம எதுக்காக இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம்? நம்ம எல்லாம் எப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறோம். யாரை போல மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குரான் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். வெரி குட். குரானிய மனிதர்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக. ரசூல் எப்படி இருந்தாங்க? குரானாவே வாழ்ந்தாங்க. சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க? குரானிய மனிதர்களா இருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்ப நம்மளும் குரானிய மனிதர்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முடிவு எடுத்துக்கோம். அப்போ குரானிய மனிதர்களா மாறணும் அப்படின்னா வெறுமனே நன்மைக்காக மட்டுமே நம்ம ஓதிக்கிட்டே இருந்தா நம்ம குரானிய மனிதர்களா மாற முடியுமா? இப்ப நன்மைக்காக மட்டுமே இப்ப குரான் ஓதுறோம்னு வைங்களேன். ஒருத்தர் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னே குரான் ஓதிட்டே இருக்காங்க. அவங்க சொர்க்கம் போயிருவாங்களா? நிறைய நன்மை செஞ்சுட்டே இருக்காங்க, லைஃப் ஃபுல்லா நன்மை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால சொர்க்கம் போக முடியுமா சொல்லுங்க? நன்மையை தானே பண்றாங்க, சொர்க்கம் போயிருவாங்களா? சரி, அப்படி சொர்க்கம் போயிருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ரசூல்லா 3 நபரை பத்தி சொன்னாங்க. ஒரு அறிஞரை பத்தி சொன்னாங்க, ஒரு உயிர் தியாகியை பத்தி சொன்னாங்க, இன்னொன்னு ஒரு தர்ம பிரபுவை பத்தி சொன்னாங்க. இவங்களை அல்லாஹ் மறுமையில விசாரிக்கும் போது என்ன தண்டனை கொடுப்பான்? அவங்களுக்கு ஆக்சுவலா என்ன கொடுக்கணும்? இவங்கெல்லாம் யாரு? நன்மை செஞ்சவங்க தான். அறிஞர்னா நிறைய கத்துக்கிட்டு மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தர்ம பிரபுனா யாரு? நிறைய அவங்களோட செல்வத்துல நிறைய வாரி வழங்கியிருப்பாங்க. உயிர் தியாகி யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட்டுருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஆக்சுவலா அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கணும்? சொர்க்கம் கொடுத்துருக்கணும். ஆனா அந்த ஹதீஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? இவங்களை எல்லாம் என்ன பண்ணா? தண்டிச்சான், நரகத்துக்கு போக சொன்னான். அப்ப அவங்க நன்மையை மட்டுமே தானே செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ஏன் நரகத்தை கொடுத்தா? அப்ப நன்மையை மட்டுமே செஞ்சா சொர்க்கம் பேரலான்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது தானே. அப்போ நன்மையை மட்டுமே நம்ம செஞ்சா என்ன பண்ண முடியாது, சொர்க்கத்துக்கு பேரலாம் அப்படின்னு நம்ம என்ன வைக்க முடியாது. அதோட சேர்த்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா, நம்ம செய்யறது நன்மை தானா, நம்ம செய்யறது கெட்டதா, இல்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு செயல்படணும். அப்ப சிந்திக்கணும் அப்படின்னா எதை கொண்டு நம்ம சிந்திக்க முடியும்? இப்ப நம்ம நன்மை தான் செய்யறோம். இப்ப ஒரு விஷயத்த பண்றோம். இப்ப தர்ம பிரபு ஒருத்தர் நரகத்துக்கு போனாரா? அவர் தர்மம் தானே பண்ணியிருப்பாரு. அப்ப தர்மம் பண்ணும்போது அவர் என்ன மனநிலையில தர்மம் பண்ணியிருப்பாரு?
போகணும்னு நினைச்சு பண்ணிருப்பாரு. ஆனாலும் ஏதாவது ஒரு காரணத்துல பெருமை அடிச்சிருக்கலாம். அதனால என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் அவரை நரகத்துல போட்டுட்டான். அப்ப அது பெருமை அடிக்கிறது தப்பு அப்படிங்கறது அவருக்கு தெரியாம இருந்ததுனால கூட என்ன பண்ணிருக்கலாம், அவர் பண்ணிருக்கலாம். அப்ப அது தப்பு தவறு அப்படிங்கறத உணர்த்துறது எது நம்மளுக்கு உணர்த்தும்? குரான் தானே உணர்த்தும். அல்லாஹ் தானே சொல்லியிருக்கா, இதுல நீங்க இப்படிதான் வாழணும், இதெல்லாம் பண்ணா தப்பு, பெருமை அடிக்க கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவங்களை இழிவா பார்க்க கூடாது அப்படிங்கறதுலாம் எல்லாம் நம்மளுக்கு குரான்ல தானே சொல்லியிருக்கான். அப்ப குரான் எப்படி என்ன பண்ணணும், புரிஞ்சு நம்ம ஓத ஆரம்பிக்கணும். அதே மாதிரி புகாரில முதல் ஹதீஸ் ரசூலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, புகாரில முதல் ஹதீஸே என்னன்னா, செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இதுல என்ன புரியுது, செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்துனா என்ன, இதுல என்ன புரியுது உங்களுக்கு? நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா நம்ம அதுல ஒரு எண்ணம், நம்மளோட எண்ணம் எதுவோ அதாலதான் நம்ம செயலா இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சின்ன பையன் வைங்களேன், படிக்கிறான், சின்ன கிளாஸ்ல படிக்கிறான். படிக்கும் போதே அவன் என்ன நினைச்சு படிக்கிறான்னா, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நான் டாக்டர், கண்டிப்பா நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், சின்ன குழந்தையில இருந்தே படிச்சுட்டே வரான். ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, டாக்டருக்கே படிச்சாச்சு. அவர் என்ன ஆயிட்டாரு, டாக்டர் ஆயிட்டாரு. அவர் என்ன என்ன வச்சிருந்தாரு, டாக்டர் ஆகணும்னு என்ன வச்சிருந்தாரு, எண்ணம் இருந்தது. அப்ப அந்த எண்ணம் அவரோட செயலா எப்படி வெளிப்பட்டுச்சு, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வெளிப்பட்டிருக்கும். அவர் என்ன படிக்க நினைச்சிருந்தாரோ, நம்ம டாக்டர் ஆகணும், அப்ப இதை நம்ம நல்லா படிக்கணும். இப்ப டிவி பார்க்கணும்னு அவருக்கு தோணுனா கூட, இல்ல இப்ப நம்ம டிவி பார்த்தா டைம் வேஸ்ட் ஆயிரும், நம்ம என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணமே என்ன பண்ணும், அவரோட செயலுக்கு வழிவகுக்கும். அப்போ நம்ம என்ன எண்றோமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்துல இப்ப நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு, இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம போகணும், அல்லாஹ்வை அடையணும் அப்படின்னு என்ன வச்சா அல்லாஹ்வை அடைஞ்சுக்கலாம். ஒரு ஹதீஸ் இது. அதே மாதிரி ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஹிஜ்ரத் செஞ்சா அவங்க அந்த பெண்ணை அடைஞ்சு கொள்வாங்களாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம எதை எண்ணி நம்ம அந்த விஷயத்த பண்றோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஹதீஸ் உண்டு. அப்போ நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா கிடைக்கும், நம்ம தேடுற விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு வழி கொடுப்பா அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கணும். சரிதானா? அப்ப எண்ணங்கள் அனைத்துமே செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து அப்படிங்கறத நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை சும்மா படைக்கல, அப்படிதானே, ஒரு காரணத்தோட காரியத்தோட. நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம், தேனியெல்லாம் நம்ம பத்தி சொல்லியிருந்தோம். தேனி அழிஞ்சு போயிருச்சுன்னா என்ன ஆயிரும், கொஞ்ச நாள்ல உலகமே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப பார்த்தா உலகம் எவ்வளவு பெருசு, நம்ம எவ்வளவு மனிதர்கள் இருக்கோம். அப்ப தேனிங்கிறது ஒரு குட்டி பூச்சி தான். அப்ப இந்த குட்டி பூச்சி இல்லாம போனா கூட உலகத்தையே என்ன பண்ணிரும், இல்லாம போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காரண காரியத்தோட எல்லாம் படைச்சிருக்கான். அப்படிதானே? எல்லா விஷயத்திலயுமே ஒரு காரணம் இருக்கும். காடு இருக்குன்னா காட்டுல மரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காட்டுல புலி சிங்கம் விலங்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம நினைப்போம், இந்த எறும்பு எல்லாம் எதுக்கு இருக்கு, நம்மள வேஸ்டா கடிச்சிட்டு இருக்கு. பாம்பு பார்த்து நினைப்போம், இதெல்லாம் ஒரு விஷப்பூச்சி தானே, இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான், எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பான், ஒரு காரண காரியத்தோட அல்லாஹ் படைச்சிருப்பான். அப்ப நம்ம செய்யற விஷயமும் சும்மா ஏதோ யானாதானோ வந்த வரைக்கும் வரட்டும், இல்லாட்டா இருக்கட்டும், படிச்சா படிப்போம், படிக்காட்டி போவோம், புரிஞ்சா புரியட்டும், அப்படி என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அலட்சியமா என்ன பண்ணக்கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது. எல்லாத்துலயுமே எப்படி இருக்கணும், நம்ம ஒரு காரண காரியத்தோட நம்ம செயல்படணும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ சமையல் பண்ணணும்னு நினைக்கிறோம். சமையல் பண்ணணும்னா இப்ப வெறும் சோறு பொங்குன்னு நினைக்கணும் வைங்களேன். இப்ப சோறு அடுப்புல வச்சா எவ்வளவு நேரம் ஆகும் வேகிறதுக்கு, ஒரு அரிசி களைஞ்சி அடுப்புல வைக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆகும் சோறு பொங்க, ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாமா, 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு 40 நிமிஷம் ஆகுமா. இப்ப என்ன பண்ணியாச்சு, அரிசி எல்லாம் களைஞ்சி வச்சாச்சு, கரெக்டா அளவுல தண்ணி வச்சாச்சு, அடுப்பு மேல தூக்கி வச்சாச்சு, வச்சுட்டு போயாச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா சோறே ஆகல, அரிசியாவே இருக்கு. என்னடா ஆச்சு, ஏன் அப்படி ஆகல, என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன பண்ணவே இல்லை, அடுப்பே ஆன் பண்ணல. அப்ப என்ன ஆகும், அரிசியாதான் இருக்கும், சோறா என்ன ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், என்ன ஸ்டெப், இப்ப இதை பண்ணா இதுக்கு அடுத்த இதை பண்ணணும், அப்பதான் என்ன பண்ணும், அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். 2 இது பண்ணிட்டு 3வது இது பண்ணலன்னா என்ன செய்யாது, நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அப்ப நம்ம மேல தப்பு வச்சுட்டு ஐயோ ரிசல்ட் வரல, நம்ம அடுப்பு குறை சொல்ல முடியுமா, அடுப்பு மேல உடனே தானே ஓ மேலதானே வச்சுட்டு போனேன், ஏன் சோறை ரெடி பண்ணலன்னு கேட்க முடியுமா, வச்சுட்டு போனேன், டீ ஆன் பண்ணியா, அப்படிதானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்யற வேலையை கரெக்டா, இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் அப்படிங்கறத கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்க, அத்தியாயம் 2ல 121. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ
அவர்கள் அதை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள் தாம் அதன் மேல் நம்பிக்கை கொள்வார்கள். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்களே நஷ்டவாளிகள். இதுல என்ன புரியுது? யாருக்கு நான் வேதத்தை எல்லாம் சொல்றான், யாருக்கு நான் இந்த வேதத்தை கொடுத்துருக்கணும், அவங்க அத எப்படி ஓதணுமோ அதே மாதிரி ஓதுறாங்க. அப்படி ஓதுறவங்க தான் நம்பிக்கை கொள்ளுவாங்க. யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள்னு சொல்லிட்டான். இப்ப எல்லாம் வேதத்தை கொடுத்துருக்கான், இத ஓதுற முறைப்படி ஓதணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுது? ஓதுற முறைன்னா என்ன? இப்ப நம்ம மரிசால சொல்ற மாதிரி அலிஃப் சொல்லு, பா, தா, சா அப்படி ஓதுற முறையா? அல்ல எதை பத்தி சொல்றா இதுல? நம்ம சொல்லுவோம்ல, மீம்னா இப்படி சொல்லணும், குன்னா செஞ்சு சொல்லணும், நூன்னா குன்னாவோட வரணும், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இததான் எல்லாம் சொல்றானா ஓதுற முறைப்படி ஓது அப்படின்ட்டு. அல்ல இப்போ இதே வசனத்தை அல்லதீன ஆத்தைனாகுமுல் கித்தாப யத்லூனஹு ஹக்க திலாவதி உலாயிக யுக்மினூன பிஹ் வமை யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன். இப்ப என்ன புரிஞ்சுச்சு? இப்ப நான் தமிழ்ல சொல்லும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? தமிழ்ல சொல்லும்போது புரிஞ்சுச்சா? இப்ப நான் ஓதுனது புரிஞ்சுச்சா? தமிழ்ல சொன்னது தானே புரிஞ்சு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் பாத்தீங்களா? ஓதுற முறைப்படி ஓதணும். அத அப்பதான் அவங்க நம்பிக்கை கொள்ளுவாங்க. அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சாதானே அதை நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் இதுல என்ன சொல்லவே இல்லை. ஓதுற முறைனா ஒரு தஜ்வீதோட சட்டங்கள் அப்ளை பண்ணி ஓதுறத பத்தி அல்லாஹ் என்ன பண்ணல, இதெல்லாம் சொல்லல. இத ஓதுற முறை அப்படிங்கிறது என்னன்னா விளங்கி படிக்கிறது. இப்ப நம்ம தமிழ்ல படிக்கும்போது நம்மளுக்கு புரியுது. இதை அரபியில படிச்சா அரபிக்காரங்களுக்கு புரியும். ஆனா நம்மளுக்கு என்ன பெறாது, புரியாது. இதே நம்ம தமிழ்ல படிச்சாதான் புரியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உனக்கு எது தெரியுமோ, நம்மளோட மொழி. இப்ப மலையாளம் பேசுறவங்களுக்கு இது தமிழ்ல படிச்சா புரியுமா? புரியாது. அவங்களுக்கு மலையாளத்துல படிச்சா புரியும். அதே மாதிரி வெறுமனை படிச்சா மட்டும் புரியுமா? சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த வசனத்தையே இப்ப சும்மா வெறுமனை படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? யாருக்கு நாம் வேதம் கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அப்ப இதுல என்ன சொல்றான் என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கும் போது மட்டும்தான் என்ன பண்ணும், இது புரிய வரும் அப்படிங்கறத நம்ம இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுல இந்த எத்லூன அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சா, எத்லூன அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு தலா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா பின்தொடர்தல் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குது. பின்தொடர்தல்னா என்னது? இப்ப ஒருத்தங்களை பின்தொடர்றோம் அப்படின்னா என்ன பண்றோம்னு அர்த்தம்? ஃபாலோ பண்றேன்னு அர்த்தமா? பின்தொடர்தல்னா என்னது? ஃபாலோ பண்றது, அத தொடர்ந்து பின்தொடர்ந்து போறது. அது என்ன பண்ணுது, என்ன சொல்லுது அப்படிங்கறத பின்தொடர்தல். அப்ப அந்த தலா அப்படிங்கிற வேர்டு எதை குறிக்குதுன்னா பின்தொடர்தல் அப்படிங்கிற பொருள் குறிக்குது. இதே மாதிரி 91வது அத்தியாயத்துல 2வது வசனம் பாருங்க. இந்த வேர்டு இந்த பொருளுக்காக நான் சொல்றேன், சரிங்களா? இதுல ஷம்சு வல் கமரி இதா தலாஹா, இதுல என்ன வருது? தலாஹா அப்படின்னு வருதா? இப்ப இந்த தலா அப்படிங்கிற வேர்டு எதை குறிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாகன்னு சொல்லுது. அடுத்த வசனம் பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக. தொடர்ந்து வரும்னு சொல்லுதா? தொடர்ந்து வரும்னா என்னது? பின் தொடர்றது அப்படின்னு அர்த்தம், ஃபாலோ பண்றது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த வேர்டை நான் சொல்றேன். தலா அப்படிங்கிறதுக்கு பொருள் பின்தொடர்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல இருந்து என்ன புரியணும்னா, இப்போ ஓத வேண்டிய முறைப்படி யார் ஓதுகிறாருன்னு வச்சா அதை எப்படி எடுத்துக்கணும்னா, யார் அதை பின்தொடர்றாங்களோ, சரியான முறையில பின்தொடர்றாங்களோ அவங்களுக்கு குர்ஆன் என்ன பண்ணும், நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இப்போ குர்ஆனை அழகான முறையில ஓதுறவங்க எல்லாத்துக்குமே நேர்வழி கிடைச்சிருமா? இப்ப நம்ம தமிழ்ல ஓதுறதை விட்டுருவோம். இப்ப அரபியில ஓதுறது, இப்ப நான் அரபியில முஸ்லீம் மட்டும்தான் குர்ஆன் ஓத முடியுமா? மத்தவங்களும் கத்துக்கிட்டா ஓதலாம் தானே? இப்ப மத்த மதத்துல இருக்கிறவங்களும், இப்ப ஒரு கிறிஸ்டியனா இருக்கட்டும், ஒரு ஹிந்துவா இருக்கட்டும், அவங்க வேற வேற கடவுளை தான் நம்புவாங்க. இப்ப அவங்களும் என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம மறுசாக்கே ஒரு மாசம் வந்தாங்கன்னா என்ன பண்ணிடலாம்? அரபியில ஓதி கத்துக்கிடலாம் தானே? அரபியில ஓதி கத்துக்கிட்டு அரபியில ஓதுனவங்க எல்லாம் சொர்க்கம் போயிருவாங்களா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் ஆயிருவாங்களா? ஆக மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா வெறுமனே அரபியில மட்டும் நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணிட முடியாது, நம்ம ஒரு நேர்வழி பெற்றவர்களாகவும் ஒரு நம்பிக்கை கொள்றவங்களாகவும் என்ன பண்ணிட முடியாது, ஆகிட முடியாது அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்ப ரசூல்லா காலத்துல ரசூல்லா குர்ஆனிய மனிதர்களாவே வாழ்ந்தாங்க நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? குர்ஆனிய மனிதர்களா குர்ஆனை பின்பற்றிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஏன் அப்படி இல்ல? அவங்களாம் ஒவ்வொரு விஷயத்திலயும் கரெக்டா இருந்தாங்க தானே? இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ண மாட்டாங்க. இதுக்கு உடனே பரிகாரம் செய்யணும்னா அதுக்கு உடனே செய்வாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல தானே? அலட்சியமா தானே இருக்கோம்.
செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் செய்யறோம், புறம் பேசுறோம், பொய் சொல்றோம், ஈஸியா டக்குன்னு என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுறோம், எவ்வளவு தப்பு பண்றோம். அப்ப நம்ம ஏன் அவங்களே மாதிரி இல்ல? இப்ப அவங்க ஃபாலோ பண்ண அதே குரானை தானே நம்ம ஃபாலோ பண்றோம், அவங்க வணங்கின அதே இறைவனை தானே, அல்லாவை தானே நம்மளும் வணங்குறோம். அவங்க யார தூதர்னு நம்பினாங்களோ ரசுல்லாவை நம்மளும் என்ன பண்றோம், அவங்களதான் தூதர்னு நம்புறோம். அப்ப அவங்க கிட்ட இருந்த பயமும் அவங்க கிட்ட இருந்த பக்தியும் ஏன் நம்ம கிட்ட இல்ல? சொல்லுங்க பாப்போம். ஏன் இல்லாம போச்சு? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? என்ன காரணமா இருக்கும்? சைத்தானா? அதுவும் ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ரசுல்லா வாழ்ந்த காலத்துலதான் குரான் படிப்படியா இறங்குச்சு. எப்படின்னா, அன்னைக்கு ஒரு தப்பு யாராவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், இப்ப யாரோ ஒருத்தர் திருடிட்டாரு அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுவான், வசனம் இறக்குவான். திருடிட்டானா கைய வெட்டுங்க அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணுவான், வசனம் இறக்குவான். ஒரு பொய் பேசுறவங்களுக்கு என்ன தண்டனை, எப்படி தொழணும், என்ன இதுக்கு இந்த பாவம் பண்ணிட்டாங்கன்னா என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஸ்பாட்ல என்ன பண்ணும், வசனம் இறங்கும். அப்போ டைரக்டா என்ன பண்ணாங்க, அவங்க பார்த்தாங்க, இன்னைக்கு இந்த வசனம் இப்ப டைரக்டா அல்லா கிட்ட இருந்து வருது அப்படின்னா அப்ப எவ்வளவு இதா இருக்கும். இப்ப நம்மள்ட்ட டைரக்டா அல்லா பேசினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு பயப்படுவோம். அந்த மாதிரி இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரசுல்லாவோட மனைவி இருக்காங்கல்ல, ரசுல்லாவுக்கு நிறைய மனைவிகள் உண்டு. அப்ப ரசுல்லா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரகசியத்தை அவங்க மனைவி கிட்ட சொல்லுவாங்க. ரகசியத்தை சொன்னா என்ன பண்ணணும், நம்மள்ட்ட ஒருத்தவங்க ரகசியம் சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் சொல்லணுமா? யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இப்போ ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இது உங்க அம்மாட்ட கிட்ட சொல்லக்கூடாது, ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, உங்க அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. எனக்கு, உங்களுக்கு, அல்லாக்கு, நம்ம 3 பேர்த்த தவிர இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாம பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ரகசியம். என்கிட்ட கேட்டுட்டு இன்னொருத்திட்ட போய் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ அதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லணும். அவ போய் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவ என்ன பண்ணுவா, அவ அதே சொல்லி 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 அந்த ரகசியம் என்ன ஆயிரும், எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது ரகசியமா இருக்கும். அப்படிதானே நம்ம ரகசியத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் காப்பாத்தணுமா ரகசியத்தை. ரகசியம் இதை யார்ட்டையுமே சொல்லாதீங்கப்பா, உங்க மேல நான் நம்பிக்கை வச்சு சொல்றேன் அப்படின்னு ஒருத்தவங்க நம்மள்ட்ட சொன்னா அது என்ன பண்ணணும், யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அது உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, யார்கிட்டயுமே அந்த விஷயத்த பத்தி மூச்சு விடக்கூடாது. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் சொல்ல போறேன். ரசுலா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மனைவி ஒருத்தங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்க. மனைவிட்ட சொன்னா அவங்க என்ன பண்ணணும், ரசுலா நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க, ரகசியமா வைக்கணும்ல. அவங்க என்ன பண்ணாங்க, ரசுல்லாவோட இன்னொரு மனைவி கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா ரசுல்லாக்கு தெரியாது. அவங்க ரகசியம் பேசுனது ரசுல்லாக்கு தெரியாது. ரசுல்லாக்கு நேர்ல பார்த்தா மட்டும்தான் தெரியும், இல்ல அல்லாஹ் சொன்னா தெரியும். மறைவான ஞானம் யாராவது மறைஞ்சிருந்து பண்ணாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த விஷயத்த அல்லாவே என்ன பண்றா, ரசுல்லாக்கு சொல்லிட்டான். நீங்க ஒரு விஷயத்த உங்க மனைவி கிட்ட சொன்னீங்க, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரசுல்லா கிட்ட சொல்லிட்டான். உடனே ரசுல்லா என்ன பண்றாங்கன்னா, அந்த மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க, நான் சொன்ன விஷயத்த நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கீங்க? என்ன பதில்? இப்ப நம்மள்ட்ட கேட்காங்கன்னு வைங்களேன் ஒருத்தங்க, நான் சொன்னது ஏன்டே அவள்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன், இல்லன்னு சொல்லுவோம். அதுக்கும் முன்னாடி என்ன கேட்போம், டக்குன்னு கேட்போம், இததான் கேட்போம். இல்லன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட மாட்டோம். உனக்கு யாரு சொன்னா கேப்போமா? நம்மள்ட்ட ஒருத்தங்க நீ இது பண்ணினியாம்ல, நீ ஏன் அந்த தப்பு பண்ண அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள்ட்ட யாரு சொன்னா, சொன்னது யாரு கேப்போமா? ஃபர்ஸ்ட் அதானே கேட்போம். ஃபர்ஸ்ட் செஞ்சோமா செய்யலையான்னு ஒத்துக்கிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை யாரு வெளியே ஓபன் பண்ணி விட்டுருப்பா அதை கண்டுபிடிப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்போம். தப்பெல்லாம் ஒத்துக்கிட மாட்டோம். அதே மாதிரியே அவங்க என்ன பண்றாங்க, ரசுல்லா கேட்டா உங்கள்ட்ட யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே அல்லாஹ் சொல்றான், இதுக்கு நீங்க பதில் எப்படி சொல்லணும்னு தெரியுமா? அந்த வசனம் வாசிக்கிறீங்க இல்லைங்க, 66 3வது வசனம். மேலும் நபி தம் மனைவியர் ஒருவரிடம் ஒரு செய்தியை ரகசியமாக ஆக்கி வைத்த போது அவர் மற்றொருவருக்கு அதை அறிவித்ததும் அவ்விஷயத்தை அல்லாஹ் நபியாகி அவருக்கு வெளியாகி வைத்தான். அவர் அதில் சிலதை தெரிவித்தும் சிலதை தெரிவிக்காது புறக்கணித்தும் இருந்தார். இவ்வாறு அவர் அதை புறக்கணித்த போது, உங்களுக்கு இதை தெரிவித்தவர் யார் என்று அவர் அந்த மனைவி கேட்டார். அதற்கு அவர், யாவற்றையும் நன்கு அறிந்தோனும் உயர்ந்தோனும் ஆகிய அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்று பதில் கூறினார்கள். அப்போ அந்த மனைவி கேட்கும் போது அல்லாஹ் எப்படி சொல்றான், சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிட்டீங்களா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் அறிஞ்சு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தவங்க இப்படி நம்மள்ட்ட சொல்லும் போது நம்ம மனசு எப்படி பயப்படும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்,
யார் சொன்னா அப்படின்னு கேட்டா, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னா ஓகே, இதுதானா அப்புறமா பாத்துக்கிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம். இதே நீ பண்ணது அல்லாவே சொல்லிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும் மனசு? அவ்வளவுதான். அப்போ அந்த சூழ்நிலையில வகி நேரடியா அவங்களுக்கு வரும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, அத ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க, ரொம்ப பின்பற்றினாங்க, ரொம்ப பயந்து இது பண்ணாங்க. இப்ப அதனால நம்ம அதை வச்சுக்கிட்டு அதான் அப்ப அதனாலதான் அவங்க அப்படி இருந்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வரல, நேரடியா வகி வரல, அதனால நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இப்பவும் அவங்களுக்கு அது ஒவ்வொரு நாளைக்கும் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நம்மளுக்கு முழுசா என்ன இருக்கு, கையில ஆன்சர் இருக்கு, அப்படிதானே? முழுசா எல்லாமே ரசூல்லாவோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். குரான் நம்ம கையில, அல்லாவுடைய வார்த்தைகள் ஃபுல்லாவே நம்ம கையில மொத்தமா இருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அதை விட சிறந்தவர்களா இருக்கணும், அப்படிதானே? அவங்க அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி வரணும். ஏன்னா நம்ம கிட்டதான் ஃபுல்லா ஆன்சர் இருக்க. ஏன்னா இப்போ இதுல சொல்றாங்கல்ல, அல்லாதான் சொன்னான்னு சொல்லுங்கும் போது அப்ப மட்டும்தான் அல்லா பாத்துட்டு இருந்தானே. இப்ப நம்ம மத்தவங்களோட ரகசியத்தை வேற யார்ட்டா சொல்லும் போது அல்லா பார்க்காமலே இருக்க போறான். இப்பவும் அதே அல்லா தானே நம்மள பாத்துட்டு இருக்கான். இப்பவும் அல்லா நாளைக்கு இப்போ ஒருவேளை இப்ப நம்ம அதே மாதிரி பண்ணினாலும் அல்லா பாத்துட்டு இருக்கான். மறுமையில அதுக்காக தண்டிச்சிட்டானா என்ன பண்ண முடியும்? அடுத்தவங்களோட ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்துறோம், அதுக்கான தண்டனை அல்லா மறுமையில கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? நினைச்சா அல்லா மறுமையில தண்டனை கொடுப்பான், இல்ல இந்த உலகத்திலேயே என்ன பண்ணுவான், சில பேரை தண்டிச்சிருவான். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு எது வழியா தெரியுது? குரான் வழியாதான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுல இருந்தெல்லாம் நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா குரான்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். வேற யாரும் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்சத ஒரு நல்ல விஷயங்கள் சும்மா சொல்லுவாங்களே தவிர அல்லாஹ் எப்படி இருக்க சொல்லியிருக்கான் அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய வார்த்தையில இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம குரானை இந்த மாதிரி அணுகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 4ல 100வது வசனம். இது என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்றோம். இந்த இந்த விஷயம் நம்மளுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றோம். சரி, ஒரு நன்மையான காரியத்தை எடுத்துக்கிடுவோமே. நம்ம உண்மையிலே அல்லாவுக்காக நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம். எக்ஸாம்பிளா நான் நினைக்கிறேன், நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுதேன். கண்டிப்பா அல்லாஹ்காண்டி நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட என்ன இல்ல, காசு இல்ல. என்னால ஒரு 10 பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்க முடியுது. இப்ப அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நன்மை தருவான்? 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்த நன்மை தருவானா, 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்த நன்மை தருவானா? சொல்லுங்க பாப்போம். 100 பேருக்கு நினைச்சேனா, 100 பேருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுதேன், அல்லாக்காக நான் செய்யணும்னு ஆசைப்படுதேன், முயற்சி பண்ணுதேன். ஆனா என்னால முடியல. 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் என்கிட்ட காசே இருக்கு. 10 பேருக்கு கொடுத்தாச்சு. இப்ப எனக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? 10க்கா 100க்கா? 100க்கு கிடைக்கும். எப்படி 100 அளவுக்கு எதுக்கு நன்மை கிடைக்குது? காசு இல்ல. ஆனா நான் என்னோட எண்ணம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்காக நான் செய்யணும்னு உண்மையா நினைச்சிருந்தேன், அப்படித்தானே? அப்ப அல்லாஹ்காக நம்ம செய்யணும்னு ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி உண்மையா, சும்மா போலியா நினைக்க கூடாது. சும்மா படுத்து கிடந்துட்டு சும்மா நினைச்சு பார்ப்போம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. உண்மையாவே ஆசைப்பட்டு உண்மையா நினைக்கணும். அல்லாஹ்காக செய்யணும்னு நினைச்சு நம்ம அதை செய்யறோம். ஆனா அது முழுசா சக்சஸ் ஆகல, தோல்வி அடைஞ்சிடும், கொடுக்கவே முடியல, ஒருத்தருக்கு கூட கொடுக்க முடியலன்னா கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த கூலியை தருவான். அப்போ இந்த இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, 4வது அத்தியாயத்துல 100வது வசனம். இன்னும் எவர் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் வசதிகளையும் காண்பார். இன்னும் எவர் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கம் ஹிஜ்ரத் செய்தவராக தம் வீட்டை விட்டு புறப்பட்டு பின்னர் அவருக்கு வழியிலேயே மரணம் வந்துவிட்டால் அவருக்குரிய நற்கூலியை வழங்குவது நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகிறது. மேலும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கவனாகவும் இருக்கிறான். சரிங்களா? இதுல இந்த வசனம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ரசூலாவோட காலத்துல ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா ஹிஜ்ரத் செய்வாங்க. ஹிஜ்ரத் செய்யறது என்னன்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது. சும்மா டூர் போற மாதிரி போறது கிடையாது. இந்த நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த நாட்டுல நம்மளால இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிருவாங்க. இந்த ஊர்ல இப்ப நம்மளுக்கு சொந்த வீடு இருக்கு, சொந்த ஃபேக்டரி இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வைங்களேன், எல்லாத்தையும் தூக்கிட்டா போக முடியும்?
எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. சொத்துக்களோ நகையோ பணமோ, ஏன்னா தப்பிச்சு போறவங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டியா தூக்கிட்டு போவாங்க. அவங்க போறதே பெரிய பாடா இருக்கும். அப்ப அப்படி போறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு அனாதை மாதிரி தான் என்ன பண்ண முடியும், வேற நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்வாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மையை கொடுப்பான். அப்படி ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்யணும், அல்லாஹ்க்காக நம்ம போகணும்னு நினைக்கிறவருக்கு வழியிலே உடம்பு சரியில்லாம ஆயிருது, ரொம்ப முடியல, மரணிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க ரொம்ப கவலைப்படுதாங்க. அல்லாஹ்க்காக போகணும்னு நினைச்சோம், ஆனா நம்ம அந்த ஊருக்கு போகல. அவங்க போகணும்னு நினைச்சா வழியிலேயே நம்மளுக்கு மரணம் வரப்போகுது, அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் நன்மை தருவானான்னு அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. போனா நன்மை, வழியிலே மௌத் ஆயிட்டோம்னா என்ன பண்றது, நன்மை கிடைக்காம போயிருமேன்னு அவங்களுக்கு வந்து கவலையா இருக்கு. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இருக்கிறான். நீங்க வழியிலே உங்களுக்கு ஏதாவது ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதுக்கான நற்கூலியை வழங்குறது அல்லாஹ் மீது கடமையாகும்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாவே அதை கடமையாக்கிக்கிட்டான். கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு எண்ணம் நம்ம செய்யணும்னு வச்சு நம்மளால அதை செய்ய முடியலனாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதுக்கான நற்கூலியை நம்மளுக்கு அல்லாஹ் தருவான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 53வது அத்தியாயத்துல 39வது வசனம் இதே மாதிரி இன்னும் மனிதனுக்கு அவன் முயற்சிப்பதல்லாமல் வேறில்லை. என்ன சொல்லுது, இன்னும் மனிதனுக்கு அவன் முயற்சிப்பதல்லாமல் வேறில்லை. நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்களோ கண்டிப்பா எல்லாம் என்ன பண்ணுவான், அதுக்கு கூலியை தருவான். நம்ம முயற்சி பண்ணணும், சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. சும்மா எந்த முயற்சியும் இல்லாம சும்மா பிறந்தாச்சு வாழ்ந்துட்டு இருப்போம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சும்மா படிப்போம், படிச்ச வரைக்கும் படிப்போம், படிக்காட்டா முட்டை எடுப்போம், என்ன பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், நற்கூலி தரான். நீ முயற்சி பண்ணு, நீ சக்சஸ் ஆவறியா ஃபெயிலியர் ஆவறியா அது அதுக்கப்புறம், நீ பண்ண முயற்சிக்கே எல்லாம் என்ன பண்ணுதான், நன்மையை தரும். அப்ப நம்ம குர்ஆனை எடுத்து முதல்ல வாசிக்கணும், சிந்திக்கணும். நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அப்ப நீ ட்ரை பண்ணதுக்கே எல்லாம் என்ன கொடுப்பான், நன்மையை தருவான். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்துட்டோமா. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, தடையை உடைக்கிறது. தடையை உடைத்தல் அப்படின்னா என்ன, தடை உடைத்தல் என்ன, கதை உடைச்சிட்டு உள்ள போறதா? தடையை உடைத்தல், ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம், தடைகளை நீக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னன்னா இப்ப நாளைக்கு எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு, சரியா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஆனா நைட் உட்காந்து படிக்கணும். டிவில சின்சான் மூவி புதுசு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப படிக்கணுமா சின்சான் பாக்கணுமா, படிக்கணும். ஆனா மனசு ஐயோ புது மூவியா இருக்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் பார்த்தா நல்லா இருக்குமே, மூவியை முடிச்சுட்டு படிப்போமா, மூவியை முடிச்சுட்டு படிக்கக்குள்ளே 8:30 ஆயிருமே, தூக்கம் வந்துருமே அப்படின்னு மனசு கடந்து மோதுது, அலமோதுது. இப்ப என்ன பண்ணலாம், புக் எடுக்கலாமா டிவி பார்க்கலாமா, புக் எடுக்கலாம், டிவி பார்க்க வேண்டாம். அதுதான் என்னது, தடையை உடைக்கிறது. இப்ப நீங்க படிக்கிறதுக்கு எது தடையா இருக்குது, டிவி. அதுக்கு டிவி உடைச்சிடக்கூடாது, டிவி ஆஃப் பண்ணி வச்சிடணும், சரியா. அப்ப என்ன பண்ணணும், இப்ப நம்ம தடையை உடைச்சிட்டோம், இல்ல எனக்கு படிப்பு தான் முக்கியம், இன்னைக்கு நாளைக்கு போய் நான் ஒழுங்கா எக்ஸாம் எழுதலைன்னா வீட்லயும் டின்னு கட்டிடுவாங்க, ஸ்கூல்லயும் என்ன பண்ணிடுவாங்க, டின்னு கட்டிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், தடையை உடைச்சிட்டு டிவியை ஆஃப் பண்ணிட்டு படிக்க உட்காந்துட்டோம். பிடிக்குதோ பிடிக்கல என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் தடைகளை உடைத்தல். இப்ப நம்மளுக்கு ஸ்கூல் புக்குக்கு மத்த விஷயத்துக்கு இந்த மாதிரி தடைகள் வருது, குர்ஆனுக்கு யார் தடையா வருவா, நம்ம முயற்சி பண்றோம், இன்னைக்கு எப்படி ஆனாலும் ஒரு 10 வசனத்துக்காவது நம்ம படிச்சு சிந்திக்கணும் அப்படின்னு குர்ஆன் எடுத்து உட்கார்ந்தா இதுக்கு யார் தடையா வருவா, பக்கத்து வீட்டுக்காரங்க தடையா வருவாங்களா, சைத்தான். வெரி குட், அவன் தான் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் வருவான். ஏன்னா நம்மள நேர்வழியில வரவே கூடாதுன்னு யாரு முடிவெடுத்து இருக்கா, சைத்தான். அப்போ அவனை வரட்டன்னு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சத்தமா வெரி குட், நம்ம என்ன பண்ணணும், ஷைத்தான் வந்துட்டானா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இததான் நான் உங்களுக்கு எப்போதுமே சொல்றேன், குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணும்போது அவுது பில்லாஹ் சொல்லணும், மறக்க கூடாது. ஏன்னா யார் வந்துருவா, ஷைத்தான் வந்து அத ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அப்போ அதோட வசனம் பாருங்க, 16வது அத்தியாயத்துல 98வது வசனம். மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் முன்னதாக விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக் கொள்வீராக. இப்ப நம்ம நினைக்கும் குர்ஆனே அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதையிலே ஷைத்தான் வருவானா அப்படின்னு நினைக்க கூடாது. மித்ததெல்லாம் ஓகேதான், ஆனா குர்ஆனே அல்லாஹ் தானே பேசுறான், அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதும்போது ஷைத்தான் வந்து என்ன தடுக்கவா போறான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ணிடணும்,
விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவீராக. அதுக்கு என்னது அரபி? ஃபைதா கரக்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தான் அப்படி சொல்லுது. சரிங்களா? அப்ப நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் முதல்ல சொல்லும். எதுக்காக சொல்றோம்? அதுக்கு என்ன ஸ்டெப் சொன்னோம்? என்னது? உடைக்கிறது, தடையை உடைக்கிறது. தடைகளை என்ன பண்ணணும்? உடைக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னா 90% நம்ம அந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னா, அதுக்கு எதெல்லாம் நம்மள தடுக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். இப்ப நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த படிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு? டிவி தடையா இருக்கும், போன் தடையா இருக்கும், பக்கத்து வீட்டுல இருந்து ஃப்ரெண்டு விளையாடவான்னு கூப்பிட்டு பாடாப்படுத்தும், ஒரு தடையா இருப்பான். இந்த மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ ஃபர்ஸ்ட் அதையெல்லாம் என்ன பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் எடுத்து என்ன பண்ணணும்? புக்கை எடுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ பூமியில இருந்து ராக்கெட் எல்லாம் விடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்தியில எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ராக்கெட் போக போகுது அப்படின்லாம் செய்தி வைப்பீங்களா? இப்ப இந்த ராக்கெட் போகும்போது அந்த ராக்கெட்டுக்கு கீழ இருந்து மேல பறக்கணும், அப்படிதானே? இப்ப நம்ம மேல இருந்து ஒரு பொருளை இப்படி வச்சா நிக்காது, எப்படி டப்புன்னு கீழே விழுந்துரும். இப்ப அது எப்படி போகணும்? அது மேல போகணும். கீழ இருந்து பிடிச்சி இழுத்துற கூடாது. கிராவிட்டி படிச்சிருக்கீங்களா? கிராவிட்டி என்ன பண்ணும்? எந்த பொருளையுமே இப்படி நிக்க விடாது, பூமியில எல்லாம் தரைக்கு வந்துடும், அப்படிதானே? இப்ப அது தரையில இருக்கிற கிராவிட்டிய உடைச்சிட்டு அது மேல போகணும், அப்படிதானே? வானத்துக்கு போகணும். எவ்வளவு கஷ்டம். அப்ப அது கிராவிட்டியை உடைக்கிறதுக்கு ராக்கெட்ல 90% வந்து ஃபியூயல். இது பெட்ரோல்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல் இருந்தாலே எந்த வண்டியுமே ஓடும். 90% ஃபியூயல் எதுக்குதான் பயன்படுது? 100% பெட்ரோல் போடுதாங்கன்னு வைங்களேன். அதுல 90% எதுக்குதான் பயன்படுதுன்னா, இங்க இருந்து இந்த பூமிய கிராவிட்டிய தள்ளுறதுக்கு தான், புஷ் பண்ணி மேல போறதுக்கு தான். 10% என்ன பண்ணிரும்? அது மேல போயிரும். மேல போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அது என்ன பண்ணிரும்? ராக்கெட் கரெக்டா லான்ச் ஆயிருச்சு சொல்லுவாங்களா? நாங்க அனுப்புன ஏவுகணை கரெக்டா அந்த இடத்துல போய் அந்த இதை வச்சிருச்சு, கரெக்டா இப்ப படம் எடுத்துட்டு இருக்கு, புவி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னா செய்தியில படிப்போமா? அப்போ அந்த இடத்துக்கு போயிருச்சுன்னா அது என்ன பண்ணும்? அது வேலைய கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ரசூல்லா வந்து மக்கால தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, மக்கால தானே பிறந்தாங்க. அப்ப ரசூல்லா மக்கால இருக்கும்போது ரசூல்லாக்கு வகி வந்துச்சு. அல்லாஹ் வந்து தூதர் ஆக்குனானா? அப்ப தூதர் ஆக்கும் போது அந்த மக்கள் ரசூல்லா காலத்துல அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அவங்க எந்த மாதிரி வழிபட்டுட்டு இருந்தாங்க? அல்லாவே வழிபட்டாங்க. அல்லாவோட சேர்த்து எதை பண்ணிட்டு இருந்தாங்க? சிலைகளை வச்சிருந்தாங்க. ரொம்ப அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை வச்சிருந்தாங்க. ரொம்ப எப்படி இருந்தாங்க? மோசமா இருந்தாங்க, அப்படித்தானே? அப்ப ரசூல்லாக்கு வகி வந்து ஆரம்பிச்ச அந்த 13 வருஷம் ரசூல்லா மக்கால இருந்த போது எதை பத்தின வசனங்கள் நிறைய வந்துச்சுன்னா, அந்த அந்த வழிபாடுகளுக்கும் அல்லாவுக்கு எதிராக அவங்க பண்றதுக்குமே அதுக்குதான் நிறைய வசனங்கள் வந்துச்சு. இந்த ஷிர்க்குக்கு எதிரா, குஃப்ருக்கு எதிரா, அவங்க பண்றதுக்கு பாவத்துக்கு எதிராக தான் என்ன பண்ண? அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண? அல்லாஹ் தொழுகைன்னா என்ன, நோம்புனா என்ன அப்படிங்கறதெல்லாம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் இது பண்ணான். அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாவே என்ன பண்ணா? ஒரு விஷயத்த அதுல எது தடையா இருக்கு, அந்த மக்களுக்கு இதெல்லாம் தடையா இருக்கு. இப்ப சிலையை வழிபடுறது தடை, அப்ப சிலையை பத்தி இது வந்து இணை வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணா? அந்த தடைகளை எல்லாம் உடைக்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன பண்ணா? முதல்ல அந்த வசனங்களை எல்லாம் இறக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, 22:73. மனிதர்களே, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, எனவே அதனை செவிதாழ்த்தி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி வேறு எவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் சரியே. இன்னும் ஈ அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பிடுங்கி கொண்டாலும் அதனிடமிருந்து அவர்கள் விடுவிக்கவும் முடியாது. தேடுவோனும் தேடப்படுவோனும் பலவீனர்களே. இதெல்லாம் என்ன சொல்றான்? அல்லாஹ்வை தவிர நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க வணங்குற விஷயங்களும் சேர்ந்தா கூட அல்லாஹ் படைச்சிருக்கான ஒரு ஈ எவ்வளவு குட்டியா இருக்கும்? ஈ என்ன பெரிய ஆளா? ஈ நினைச்சா நம்மள என்ன வேணா பண்ணிருமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈ என்ன பண்ணுவோம்? மிஞ்ச போனா நம்மள சுத்திக்கிட்டு வரும், அவ்வளவுதான். அதானே பண்ண முடியும். அல்லாஹ் அவ்வளவு அற்பமான விஷயத்த சொல்றான். ஒரு ஈய கூட என்ன பண்ண முடியாது? உங்களால படைக்க முடியாது. ஈய நம்மளால உருவாக்க முடியுமா? ஈய கண்ணால வேணா பார்க்கலாம், வேணா 2 அடி அடிக்கலாம். அது அப்படிதான். அடிக்க கூட கஷ்டமா இருக்கும். அடிக்க கூட முடியாது, கஷ்டம்தான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அவ்வளவு அற்பமான ஒரு படைப்பை சொல்லி எங்க படைச்சு காட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஒரு சவால் விடுற மாதிரி சொல்றான். இது எதை பண்ணுது? அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கறது என்ன பண்ணுது? அவங்க வணங்கிக்கிட்ட விஷயத்த உடைக்குது.
நீங்க இப்படி அற்பத்தை போய் நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்றான், கேள்வியா கேட்கறான். அப்ப இதெல்லாம் என்னது, அவங்க பண்ற விஷயங்களை உடைச்சு எறிகிறது. சரிங்களா? அதே மாதிரிதான் இப்ராஹிம் நபியோட பிரச்சாரங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்ராஹிம் அவங்க தந்தைக்கு எவ்வளவு அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க, சிலைகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடைப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாது, இதெல்லாம் உயிர் கிடையாது, என்ன பண்ணுவாங்க, சிலைகளை எல்லாம் உடைப்பாங்க. 19வது அத்தியாயத்துல அந்த அந்த மரியம் சூறால 41வது வசனம் அப்படி அதுல பாத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி இப்ப தடைகளை உடைக்கிறது அப்படின்னா, இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப வீட்டுல இப்ப ஒரு செல்ஃப் இருக்குன்னு வைங்களேன், நம்மளுக்கு தேவையான பொருட்களை இப்ப செல்ஃப்ல அடுக்கணும். ஏற்கனவே அங்க பழைய பொருட்கள் இருக்கு. இப்ப இது எப்படி நம்ம அதுல அடுக்கலாம்? புதுசா வாங்கியிருக்கோம், புது பொருள் வாங்கியிருக்கோம், பழைய பொருள் வேண்டாத பொருள் இருக்காங்க, அது தேவையே இல்லை, யூஸ் இல்லை, சும்மா இருக்கு. இப்ப இதை அதுல அடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், எதை தூக்கி போடணும், பழைய பொருட்கள்லாம் என்ன பண்ணணும், தூக்கி போட்டுட்டோம்னா தேவையுள்ளது என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அப்போ நம்ம தேவையில்லாத விஷயத்த நம்ம லைஃப்ல இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேவை உள்ள விஷயத்த என்ன பண்ணிக்கலாம், நம்ம லைஃப்ல ஈஸியா கொண்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் நம்ம வீணா நம்ம வேஸ்டா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எதெல்லாம் நம்மளோட மூளையை வந்து மழுங்கடிச்சிட்டு இருக்கு, எதெல்லாம் நம்மளை கெடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே வந்துட்டோம்னா நமக்கு தேவையான நேர்வழி என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம படிக்கிறதே பார்த்தோம், தேவையில்லாத டிவி செல்லுகளை எல்லாம் அமர்த்தி வச்சுட்டோம்னா என்ன பண்ணிடலாம், நாளைக்கு பரிச்சைனா அழகா உட்காந்து படிச்சிடலாம். இதே வந்ததுல இருந்து வெளியே போய் 1 மணி நேரம் விளையாண்டாச்சு, உள்ள வந்து 1 மணி நேரம் டிவி பார்த்தாச்சு, 1 மணி நேரம் செல்லு பார்த்தாச்சு, 8 ஆயிட்டு 9 ஆயிட்டு படிக்க முடியல, தூக்கம் வருது. யார் இதுக்கு எடுத்தது, சைத்தானா கெடுத்தான், நீங்க தானே பண்ணீங்க. இவ்வளவோ டிவி பார்த்தது யாரு, இப்ப விளையாட போனது யாரு, போன் பார்த்தது யாரு, சேத்தான் ஒரு பக்கம் இருப்பான். நம்ம தானே அனுமதி கொடுத்தோம், சேத்தான நம்ம கையை பிடிச்சா உட்கார வச்சான், உட்காருமா டிவி பாருன்னு சொன்னா நம்ம தானே ஆன் பண்ணி உட்காந்து பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தப்பு, நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வரணும். அதே மாதிரி 91வது அத்தியாயத்துல 9, 10வது வசனம், அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றி அடைந்தார். ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்து விட்டான். இப்ப நம்ம சொன்னதேதான், ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் அப்படின்னா என்னது, ஆத்மானா என்னது, நப்சு, நம்மளோட உள்ளம். ஆத்மானா நம்மளோட உள்ளத்தை பரிசுத்தமாக்குனவங்க எப்படி ஆயிட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல, டிவி எல்லாம் அமர்த்திட்டோம்னா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப நம்ம உள்ளத்தை நம்ம கட்டுப்படுத்துதோம், வேணாம்ப்பா தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுப்படுத்தினா நம்ம யாரா, வெற்றி அடைஞ்சவங்க நல்லா சொல்றோம். அதே இது அதை பாவத்தில் புகுத்தினோட அவன் திட்டமாக தோல்வி அடைஞ்சு விட்டான். பார்த்துக்கிட்டோம், பாவம் அதானே பாவம், நம்ம கொஞ்ச நேரம் செல்லு பார்ப்போம், மனசு சொல்லும் பாரு கொஞ்ச நேரம் பார்த்தா ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும். அது என்ன சொல்லுது, பாவம் பண்ண சொல்லுது. அப்படித்தானே, கொஞ்ச நேரம் பார்ப்போம், கொஞ்ச நேரம் சொல்லுவோம், ஆனா எத்தனை மணி நேரம் பாத்துக்கிட்டு இருப்போம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுல உட்காந்துருப்போம், ஆனா நம்ம டைமே போறதே தெரியாது. அப்படித்தானே. அப்போ பாவத்தை தூண்டுது, மனசு தூண்டும் போது நம்ம என்ன பண்ணணும், மனசை கட்டுப்படுத்தினவங்க என்ன பண்ணுவாங்க, வெற்றி அடைவாங்க, மனசை கட்டுப்படுத்தாதவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ரசுல்லா மக்கால வாழ்ந்துட்டு இருக்கும் போதே வகி வந்துருச்சு. 13 வருஷம் மக்கால இருந்து என்ன பண்ணாங்க, ரசுல்லா ரகசியமாவும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படையாவும் பிரச்சாரம் பண்ணாங்க. அங்க இருக்கிற வரைக்கும் ரசுல்லாவால பெருசா வெற்றி பெற முடியல. அப்படிதானே, ரசுல்லா மக்கால இருக்கும் போது பெருசா அந்த மக்களை இது பண்ண முடியல, எதிர்த்து நிக்க முடியல, ஓரளவுக்கு தான் இது பண்ண முடிச்சு. அதே இது மக்காவை விட்டு ரசுல்லா மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த 10 வருஷத்துல எவ்வளவு பெரிய ஆட்சியை பிடிச்சாங்க. திருப்பி அந்த மக்காவே வெற்றி பெற்று அந்த மக்காவே என்ன பண்ணாங்க, கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அங்க இருந்து வெளியே போகணும், இங்க இருந்து நம்ம இந்த தடையை உடைச்சிட்டு இங்க இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைச்சது, ஒரு பயங்கரமான வெற்றி அல்லாஹ் என்ன பண்ணா அவங்களுக்கு கொடுத்தான். இதுதான் தடைகளை உடைக்கிறது. இப்ப நம்ம குர்ஆன் அணுகிறதுல அடுத்த ஸ்டெப்பா என்ன பார்த்திருக்கோம், தடைகளை உடைக்கிறது பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி முடிவுகளை எதிர்பார்த்து நம்ம குர்ஆனை அணுகணும். அதுல சில விஷயங்களை எல்லாம் பார்த்தா, இப்ப ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் குர்ஆனை எப்படி எல்லாம் அணுகணும், ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிக்கணும், சிந்திச்சு படிக்கணும், நம்ம நல்லா புரிஞ்சு படிக்கணும், மைண்ட் எப்படி இருக்கணும், ரொம்ப ஒருநிலைப்படுத்தி பீஸ்ஃபுல்லான சூழ்நிலையில மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்கணும். அடுத்து எப்படி படிக்கணும், குர்ஆன் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், நன்மையா இருக்கணும், பணிவோட இருக்கணும். குர்ஆன் தான் எல்லாம், நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, இதுதான் நம்மளுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற பணிவு இருக்கணும். நம்ம அதோட என்ன சரண் அடையணும். சரிங்களா. அடுத்தது
நம்ம என்ன பண்ணி வச்சுக்க கூடாது, முன் முடிவுகள் இருக்கக்கூடாது. இதுல நம்ம முடிவு எடுத்து வச்சுட்டு தேடக்கூடாது. நம்மளுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, குரான்ல ஆன்சர் தேடக்கூடாது. அடுத்து இப்ப நம்ம என்ன பார்த்தோம், முடிவை எதிர்பார்த்து முன் முடிவு இருக்கக்கூடாது, ஆனா ரிசல்ட்டை இதுல என்ன பார்க்கணும், எதிர்பார்க்கணும். அடுத்தது தடைகளை உடைக்கிறது. நம்மளுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, முதல்ல ஷைத்தான் தான் தடையா இருப்பான், அது போக மத்ததெல்லாம் என்னென்ன நம்மளுக்கு இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம தான் உடைச்சு என்ன பண்ணணும், குரானை அணுகிறதுக்கு, குரானோட சார்ந்து இருக்கிறது, சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி